நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான திரு நடராஜர் காண்டிபன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் எம்மை அழைத்துச் செல்பவர் நமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள். ராஜ் அவர்களுடனான இந்த சந்திப்பு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நமது பிரமுகரையும் இணைத்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு காண்டிபன் அவர்களே. வணக்கம் நேயர்களே, வணக்கம். இந்த நிகழ்வை நடத்துகின்ற ராஜன் அவர்களுக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம். மீண்டும் நான் சுமார் 2 வருடங்களுக்கு பின்னர் உங்களுடன் இணைந்து பணிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே பல கேள்விகள் உங்களிடம் கேட்கப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவது கேள்வியாக அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையானது தமிழ்நாடு உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தது. அந்த விஜயங்களிலே பற்றி முதலில் ஆராய்வோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டு விஜயத்தின் பொழுது பல கட்சிகளை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். சில கட்சிகளை சந்திக்க நீங்கள் தவிர்த்திருந்தீர்கள். சில கட்சிகள் உங்களை தவிர்த்திருந்தார்கள். நீங்கள் சந்தித்த கட்சிகள் முக்கியமான கட்சிகள், அரச கட்சிகள் மற்றும் முக்கிய எதிர்கட்சிகள் சந்தித்தீர்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டது என்ன? அவர்கள் உங்களுக்கு தந்த உறுதிமொழி என்ன என்பதை முதலில் அறிந்து கொண்டு மிக தொடரலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த தமிழ்நாடு பயணம் பற்றி நாங்கள் பல தடவைகள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அதற்கான காலம் எங்களுக்கு கைகூடியிருக்கவில்லை. இதற்கான முயற்சி கடந்த பல வருடங்களாக நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி அது பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருந்தாலும் அதற்கான காலம் கடந்த வருடம் 2025 டிசம்பர் மாத காலப்பகுதியிலே தான் அது சாத்தியமாக இருந்தது. நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கான விஜயம் என்பது உங்களுக்கு தெரியும், 7 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொண்டு இருக்கின்ற அந்த தமிழ்நாடு அரசு அல்லது இலங்கை தமிழர்களுடனான ஈழத்தமிழர்களுடனான தமிழ்நாட்டினுடைய அந்த தொடர்பை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க முடியும். எங்களுடைய விடுதலை போராட்ட காலங்களிலே பல உயிர் தியாகங்களை அந்த மண்ணிலே இருந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்பாக அந்த மண்ணிலும் அந்த தியாகங்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையிலே தான் கடந்த 2009 ஆண்டுக்கு பின்னான சூழலிலே இந்த ஈழ தமிழ் இனத்தினுடைய இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தேக்க நிலையை நாங்கள் சற்று சீர் செய்வதற்காக வியூகங்களை வகுத்து கொண்டிருந்த பொழுது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து அதன் அடிப்படையிலே தான் இந்த விஜயம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய பங்குதாரராக இருக்கிற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய நவம்பர் மாத மரணதகை விழாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் வருகை தந்திருந்த பொழுது அவரை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே சந்தித்திருந்தோம். அந்த சந்திப்பின் போது இந்த எங்களுடைய இந்த அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பிலும் தமிழ்நாட்டினுடைய வகிவாகம் தொடர்பிலும் அவரோடு மிக ஆழமாக பேசியதோடு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழான 13ஆம் திருத்த சட்டம் இங்கே கொண்டு வரப்பட இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய பாதகங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசிய பொழுது அவரிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டது, தமிழ்நாடு கடந்த காலங்களைப் போல் ஈழத்தமிழினத்தினுடைய இந்த அரசியல் வேணவாவினுடைய வேணவாவையும் அவர்கள் காவி நின்று நாங்கள் அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நாங்கள் அவரிடம் வினயமாக எங்களுடைய வேண்டுதல்களை வைத்த பொழுது அந்த இடத்திலே தான் அவர் எங்களுடைய அந்த கோரிக்கையை எடுத்து தமிழ்நாடுக்கு சென்று அங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் ஒழுங்கு செய்திருந்தார். நாங்கள் கடந்த 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தோம்.
எங்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக, இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் சந்திக்கின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இல்லையேல் நாங்கள் சந்திக்கின்ற எந்த தரப்புக்கும் நாங்கள் எங்களுடைய அரசியல் விடயங்கள் பற்றி பேசுகிற பொழுது நாங்கள் அவர்களிடம் வெறுமனே சந்திப்புகளை மட்டும் செய்வதில்லை, அவர்களிடம் கோரிக்கை கடிதங்களையும் எங்களுடைய அபிலாஷைகள் பற்றிய அந்த தெளிவுபடுத்தல்களையும் எழுத்து மூலமாக கையளித்தே நாங்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொள்வது வழமை. அந்த வகையிலே திருமாவளவனுடனான சந்திப்பும் கூட அந்த வகையிலே தான் இருந்தது. இவ்வாறு தமிழ்நாட்டிலே இந்த ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொண்டதன் பின்பு நாங்கள் அங்கே சென்று 18ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களையும், அன்றைய தினமே மாலை வேளையிலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், அதனைத் தொடர்ந்து ஏனைய தமிழ் கட்சிகளையும் நாங்கள் சந்தித்திருந்தோம். எங்களுக்கு நிச்சயமாக கட்சிகளை சந்திக்க கூடாது என்ற ஒரு தெரிவு இருக்கவில்லை. மாறாக அனைத்து தரப்புகளையும், அங்கே இருக்கின்ற சிவில் அமைப்புகளாக அனைத்து தரப்புகளையும் சந்திக்க வேண்டும், எங்களுடைய இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி அதனுக்கு ஒரு குரலாக தமிழ்நாட்டினுடைய குரல் மீளவும் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே தான் இருந்தது. அந்த வகையிலே நீங்கள் சொல்வது போல சில தரப்புகள் அந்த சந்திப்புகள் சார்ந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட, எங்களுடைய சந்திப்பினுடைய நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கிற கட்சிகளை தேர்தல்களிலே சந்தித்து அரசியலை மையப்படுத்தி தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகளையும் நாங்கள் சந்தித்திருந்தோம். தவறுதலாக ஏதாவது எங்களுக்கு அங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகளை நாங்கள் நீங்கள் சொல்வது போல நாங்கள் சில கட்சிகளை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு இருந்த அனைத்து தரப்பினரையும் சந்தித்திருந்தோம். எங்களுடைய இந்த விஜயம் தொடர்பிலே நாங்கள் அவர்களுக்கு முன்வைத்த கோரிக்கை அறிக்கை வாயிலாகவும் நேர்முகம் ஊடாகவும் நாங்கள் பல இடங்களிலும் இது பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறோம். எங்களுடைய விஜயத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், ஐரோப்பிய விஜயத்தினுடைய நோக்கமும் கூட அது அவ்வாறாகத்தான் இருந்தது. இங்கே ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியல் வரைவொன்றை கொண்டு வருவதற்கான தயார்படுத்தல்கள் மிக முன்வரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற அரசுக்கு 3/2 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போற வகையிலே ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை ஐக்கிய ராஜ்ய வரவை அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். இதற்கான மக்கள் கருத்தறையும் ஆணைக்குழு கடந்த மைத்ரி ரணில் நல்லிணக்க அரசு காலப்பகுதியிலே அந்த ஆணைக்குழு மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு உருவாக்கி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பினூடாகவே தான் தங்களுடைய தீர்வை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள் என்பதனை அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்தும் இருந்தார். அதற்கும் அவர் மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே இவ்வாறு ஒரு அவசர தேவையை முன்வைத்துத்தான் இந்த ஐக்கிய ராஜ்ய வரவை நிராகரிப்பது பற்றியும் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே அந்த தீர்வு அமைய வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தியேதான் நாங்கள் எங்களுடைய சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். மிக பிரயோசனமாக இந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. எங்களுடைய இந்த கோரிக்கைகளை செவிமடுத்த தரப்புகள் அதற்கு சாதகமான சமிக்கைகளை காட்டியிருந்தது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே ஒரு தேர்தல் வர இருக்கிறது, சட்டசபைக்கான தேர்தல். அந்த இடத்திலே எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டசபை தேர்தலுக்காக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே ஈழத்தமிழருடைய இந்த பிரச்சனை மீளவும் பேசுபொருளாக்கப்பட வேண்டும் என்று, இதற்கு பலரும் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்குவதாக தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு திமுகவினுடைய தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒரு அறிக்கையை மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். அதிலே எங்களுடைய இந்த கோரிக்கை விடயம் சம்பந்தமாக தெளிவான தெளிவுபடுத்தலையும் அவர் மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய இந்த தமிழ்நாடு சந்திப்பு நான் நினைக்கிறேன் அதனை பட்டியலிட முடியும். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் அன்றைய மாலையத்தான் சந்தித்து, அதனைத் தொடர்ந்து நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், மற்றது பொதுச் செயலாளராகவோ தலைவராக இருந்து கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகன், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான்,
அதேபோன்று தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு என்னுடைய தலைவர்களையும் சந்தித்திருந்தோம். இவ்வாறு கம்யூனிச கட்சி, மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சி என்ற 2 கட்சிகளினுடைய தலைவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். பிஜேபியினுடைய மாநில தலைவரை சந்தித்திருந்தோம். இவ்வாறு நாங்கள் தமிழ்நாட்டிலே எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சந்திப்புகளுக்கு நேரம் காங்கிரஸ் ஒதுக்கி கட்சி மன்னிக்கவும், காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் பல அழைப்புகளை விடுத்திருந்தோம். இறுதியிலே எங்களுக்கு அந்த சந்திப்பு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த சந்திப்புகளை தமிழ்நாட்டிலே நாங்கள் செய்திருந்தோம். அதற்கு முன்னோடியாக நாங்கள் இங்கே திருமாவளவன் எங்களை யாழ்ப்பாணத்திலே சந்தித்த பொழுது இதற்கான ஏற்படுத்தல்களை அவர் தயார் செய்து கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு அங்கே அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அனைத்து சந்திப்புகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவதிலே அவருடைய ஒரு பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. சரி, இந்த சந்திப்பிலே உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக அங்குள்ள அரசியல் தலைவர்கள், முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தாரா? அதன் பிரதிபலனாகத்தான் இந்த கடிதம் மோடி அவர்கள் எழுதப்பட்டதாக கருதப்படலாம். நிச்சயமா உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமைகள் மிக நெருக்கமாக எங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஈடுபட்ட தரப்பாக இருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக எங்களிடம் ஈழத்தமிழினத்துக்கும் தமிழகத்துக்கும் இருந்த அந்த முக்கியமான நெருக்கமான தொடர்பு ஒரு தொய்வு நிலையை எட்டி இருந்தது. அதற்கு ஒரு தூரமான எதிர்மறையான கருத்துக்கள் எங்கள் மத்தியிலே இருந்தது. அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய தலைமை எடுத்த முடிவுக்கு அமைவாகவே நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தோம். நிச்சயமாக எங்களுடைய சந்திப்பு அவருடைய இந்த கடித தொடர்பாடலே ஒரு பாதிப்பை நிச்சயம் செலுத்தி இருக்கிறது. இந்திய மாநிலங்களிலே முக்கியமாக அண்மையிலே கடந்த வருடம் இறுதியிலே மாநிலங்களுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அந்த தகராறு, மத்திய அரசாங்கத்தினுடைய தகராறு, அதிகாரங்கள் சம்பந்தமாக ஒரு தகராறு இருக்கும் நிலையிலே அவர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கே தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை, அந்த இன்னொரு நாட்டினுடைய உள்விவகாரத்திலே ஒரு சமஷ்டி முறையிலான தீர்வை எடுத்து தருமாறு மத்திய அரசாங்கத்தை வேண்டுவது எவ்வாறு சாத்தியப்படும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த ஈழ விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை போராட்டம் கருக்கொள்ளுகிற பொழுது அதனுடைய அந்த முக்கியமான காலகட்டம் நகர்கிற காலப்பகுதியிலே குறிப்பாக இந்தியாவினதும் தமிழ்நாட்டினதும் தலையீடு பாரிய அளவிலே இருந்தது. அது எங்களுடைய பயிற்சி முகாம்களை அல்லட்டி இராணுவ பயிற்சி முகாம்களை அங்கே உருவாக்கி கொள்வதற்காக அந்த வகையிலே இந்தியாவினுடைய அரசு என்பது இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஒரு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக வைத்து அது வழக்குக்கும் போய் வந்திருக்கிறது. அவர்கள் இந்தியா என்பது பல மாநில அரசுகள் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிய அரசு என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் இன்றைக்கு முன்வைத்து வருகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், காஷ்மீரிலே அவர்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மாநில அந்தஸ்தை இழந்து நிற்கிற ஒரு காஷ்மீர். அதே போல நாங்கள் இந்தியாவிலே நாகாலாந்து மாநிலத்தை எடுக்கின்ற பொழுதும் அவர்கள் ஒரு தேச அங்கீகாரம் கோரி போராடி வருகிறார்கள். அதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் 2015ஆம் ஆண்டு இன்றைக்கு ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் அன்றைக்கு நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அங்கே நாகாலாந்து தேசிய முன்னணியோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார். அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய அழுத்தம் எவ்வாறு இருக்கும் என்பதனை நாங்கள் பார்ப்பது, இன்றைக்கு நாங்கள் ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தரப்பாக எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான ஒரு அழுத்தத்தை கடந்த காலங்களிலே மத்திய அரசுக்கு கொடுத்த ஒரு மாநில அரசு 8 கோடி, ஏறத்தாழ 7 கோடிக்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிற அந்த அரசியல் பலத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுக்கின்ற இந்த வேலை திட்டத்தில் தமிழ்நாடை நாங்கள் இந்த அரசியல், தமிழ் மக்களினுடைய அரசியலை தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது.
நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழருடைய விவகாரத்தை இந்தியாவினுடைய ஒரு உள் விவகாரமாக இந்தோலங்கா உடன்படிக்கை வாயிலாக நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு 37 வருடங்கள் கடந்து நிற்கிற பொழுதும் 13ஆம் திருத்த சட்டம் தான் ஒரு தீர்வு என்று சொல்லி இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் பேசப்படுகிற ஒரு சூழலிலே இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு உள்ளேதான் ஒரு இனஅழிப்பு நடந்து முடித்திருக்கிறது. தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்பது மீளவும் மீளவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிற பொழுது அந்த பின்னணியிலே தான் தமிழ் மக்கள் ஒரு இன்றைக்கு புதிய ஒரு அரசியலமைப்பு வர இருக்கிற சூழல்ல ஒரு அழுத்தத்தை தமிழ்நாடு அரசு அது தேர்தல் ஒன்றை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் எங்களுடைய விவகாரங்களை மீளவும் கையில் எடுக்கிற பொழுது இந்தியாவுக்கு அது நிச்சயமாக ஒரு தலையீடியாக உள்வீட்டு விவகாரமாக பார்க்கிற ஒரு ராஜதந்திர சூழல் கடந்த காலங்களிலும் அவ்வாறே தான் அது நகர்ந்திருந்தது. அந்த வகையிலே தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த வகையிலே தான் எங்களுடைய நகர்வும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சரி, நல்லதே நடப்போம் எதிர்பார்ப்போம். அடுத்ததாக சில கட்சிகள் உங்களை சந்திப்பை தவிர்த்திருந்தார்கள். அதாவது வைகோ தலைமையிலான மதிமுக மற்றும் நெடுமாறன் ஐயா தலைமையிலான கட்சி. அத்துடன் நீங்கள் விஜய் கட்சியை சந்திப்பை தவிர்த்திருந்தீர்கள். இதற்கான காரணம் என்னன்னு அறிய முடியும்? இல்ல, விஜய் அவர்களுடைய கட்சி இன்னும் ஒரு தேர்தலையும் சந்திக்கவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அதற்கு சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான தரப்புகளாக எங்களுக்கு அங்கே இருந்த அந்த களச்சூழலிலே அதனை ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் இருந்தது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், விஜய் இன்றைக்கு அவருடைய கட்சி ஒரு தேர்தலுக்கான முதலாவது தேர்தலை சந்திப்பதற்காக அங்கே களத்தில் இறக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசியல் பாரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளும் எதிர்கட்சி அரசியல் தரப்புக்குள்ளே அந்த சலசலப்பையும் ஓரளவிலே ஏற்படுத்தி இருக்கிற பொழுது அங்கே ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிற ஒரு நேரத்திலே நாங்கள் அந்த சந்திப்புக்கான முயற்சியை நாங்கள் தவிர்த்திருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது அந்த சந்திப்புக்கான கோரிக்கைகள் எதுவும் எங்களுக்கு விடப்பட்டு நாங்கள் நிராகரிக்கவில்லை. எங்களுக்கு இருந்த அந்த கால நேரமும் மிக குறுகியதாக இருந்த பொழுது இருந்தமையினாலும் குறிப்பாக இந்த கடந்த காலங்களில் ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு தரப்பாக அவர்கள் அடையாளப்படுத்தப்படாத பொழுது ஏனைய கட்சிகளை நாங்கள் எதிரிகளாக ஆக்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு கருத்து நிலை எங்களுக்குள்ளே இருந்தது. அந்த வகையிலேதான் மன்னிக்கவும், நீங்கள் ஏனைய கட்சிகளை எதிராக ஆக்கக்கூடாது என்பதா அல்லது ஐங்கர் நேசன் ஐயாவை எதிரியாக்க கூட விரும்பாதனால்தான் விஜய் சந்திக்கவில்லையா? நிச்சயமாக உங்களுக்கு ஐங்கரநேசன் சார்ந்து இருக்கின்ற கருத்தை இதுல நீங்க பொருத்தி கேள்வி கேட்கிறது அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காது. இது எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையாக ஐங்கரநேசன் அவர்கள் இந்த ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒருவராக திருமாவளவனோடு இந்த பயணங்கள் ஏற்பாடுகளை செய்த ஒருவர் அங்கே. ஆகவே ஐங்கரநேசன் அவர்களுடைய விருப்பம் அல்ல, தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இருந்து ஆக்கி கொண்ட விடயம். இதிலே தனித்த ஒருவருக்கு இருக்கிற விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாலே இனம் சார்ந்து அக்கறையோடு தான் அப்படியான ஒரு செய்தி பேசப்பட்டது. அதாவது அவருக்கும் விஜய்க்கும் செய்திகள். நான் இப்ப கலந்து கொண்டு ஒருவனாக ஐங்கரநேசன் அவரோடு மிக நெருக்கமாக இந்த உடம்புகளை ஏற்பாடு செய்தவன் என்கின்ற வகையிலையும் நான் நேரடியாக பங்கு பெற்றி ஒருவன் சொல்லுகிறேன். அப்ப இதுல வெளியில வெளியில கதைச்சது யாருன்றதை நீங்க பேரை சொல்லணும். பேரை சொன்ன அவர் அதுல இருந்தாரா, அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருந்ததா, இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி தந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் பெருமளவிலானவர்கள் இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் கூட இந்த விடயத்திலே அவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு இனம் விடுதலை வேண்டி இருக்கிற ஒரு இனம் இந்த அரசியலை சாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் எங்கள் முன்னாலே இருந்த ஒரு வேணவா. ஆகவே இதற்கு தடையாக இருக்கிற காணொலிகளுக்குள்ள கொண்டு போய் இன்னும் பல தடைகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பி இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், மதிமுகவும் நீங்கள் சொல்வது போல பல நெடுமாறனவர்கள் கஜேந்திரகுமார் அவர்களோடு மிக நெருக்கமாக விடுதலை போராட்ட காலங்களிலே கூட மிக நெருக்கமாக இயங்கிய தரப்புகள். நான் என்னுடைய காரியாலயத்திலே நான் இப்பொழுது உங்களுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிற இடத்துல இருந்துதான் நாங்கள் வைகோ அவர்களுடைய தொடர்பை எடுத்தோம். நாங்கள் செல்வதற்கு முதல் நான் சரியாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் 18ஆம் தேதி சந்திக்கிறோம். 17ஆம் தேதி 16ஆம் தேதி அளவிலே தான் நான் நினைக்கிறேன் அந்த அழைப்பை எடுத்து அந்த அழைப்பிலே அவருடைய செயலாளர் என்று ஒருவர் அந்த தொலைபேசி அழைப்பிலே வந்து நிச்சயமாக இந்த தகவலை நான் பரிமாறுகிறேன் என்று சொல்லி நாங்கள் வைகோ அண்ணன் அவர்களை சந்திப்பதற்கான பல முயற்சிகளையும் எடுத்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் அந்த சந்திப்பு அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். அதை இட்டு அவர்கள் ஒரு அறிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது, எங்களுக்கு பெரிய மனவருத்தத்தை தருகிறது. ஆனாலும் எதிர்காலங்களிலே நிச்சயமாக
இந்த நெடுமாறன் ஐயா அவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தோடு மிக நெருக்கமாக பயணித்தவர்கள். அவர்களுக்கு நமக்கும் இடையிலான இடைவேளைகளை நாங்கள் குறைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். அந்த வகையிலே அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு போலியான அல்லட்டி ஒரு பொய்யான பிம்பம் அங்கே அவர்களுக்கு கட்டமைக்கப்பட்டு ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டதாக அறிகிறோம். அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதத்திலே கையெழுத்திட்ட தரப்பாக சொல்லப்படுகிற பலர் எங்களோடு தொடர்பு எடுத்து சொன்னார்கள். தங்களுக்கு இவ்வாறு ஒரு கடிதம் பெறுவது தெரியாது, ஆனால் தங்களிடம் இப்படி ஒரு கடிதம் ஒன்று, அதாவது அங்கே இருக்கிற கண்டென்ட்ஸ் உள்ளடக்கம் தெரியாத வகையிலே அவர்கள் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு சிலரிடம் சம்மதம் பெறாமலும், ஏனென்றால் அவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சிவில் அமைப்பாக பல கட்சிகள் சேர்ந்து இவ்வாறு அமைப்புகளை அங்கே கட்டி வைத்திருக்கிறது. அவர்கள் அங்க தமிழ்நாடு அரசியல் பற்றி அல்லது இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய அறிக்கைகளை வெளியிடுவார்கள். அந்த வகையிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு 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 சிவில் அமைப்புக்குள்ள இருந்த பலரும் இந்த கடிதங்களுக்கு அந்த குறித்த கடிதம் வெளியிலே வந்த கடிதம் தொடர்பாக தங்களுடைய விசனத்தை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எதிர்காலத்திலே அண்ணன் வைகோ அவர்களையும் பல நெடுமாறன் ஐயா அவர்களையும் அதே போல தமிழ் தேசியத்தோடு மிகவும் பற்றுறுதியாக பயணித்து இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தரப்புகளை நாங்கள் தொடர்ந்தும் நிச்சயமாக நாங்கள் சந்திப்போம். அவர்களுக்கு எங்கள் தரப்பு நியாயங்களையும் எங்கள் தரப்பு விடயங்களை நாங்கள் எடுத்து கூறி தொடர் சந்திப்புகளிலே அவர்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் எங்களுடைய அரசியல் செயற்பாடாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஐரோப்பிய விஜயங்களை செய்திருந்தீர்கள், தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை சந்தித்திருந்தீர்கள், சில அரசியல் கட்சி பிரமுகர்களையும் சந்தித்திருந்தீர்கள். அந்த வகையிலே அங்கே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உங்களுக்கு சொன்ன செய்திகள் அல்லது எதிர்ப்புகள் பற்றி ஏதாவது கூற முடியுமா? இது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், 16 வருடங்களுக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய தரப்புகள் சில என்ன இடைவேளைகளை அது தனித்த பிரத்யேகமான விடயங்களுக்கு கூட அவர்கள் பிரிந்து நிற்கிற ஒரு சூழல் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் வெகுவாக உணரப்பட்ட நிலையிலே தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை நோக்கி தாயகத்திலும் இந்த கட்சிகளை ஒன்றுபடுத்துகிற ஒரு பணியிலே அவர் ஈடுபட்டார். தேர்தல் முடிந்து பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு தோல்வி ஒன்றை சந்தித்திருந்த பொழுது தோல்விகளுக்கும் அப்பாலே ஒரு அரசியல் தீர்வு திட்டம் வர இருக்கிறது என்று சொன்னால் வடகிழக்கிலே பெரும்பான்மையா 19 உறுப்பினர்களிலே பெரும்பான்மையாக இருக்கிற தரப்பு இந்த தீர்வு திட்டத்தை ஆதரிக்க கூடாது என்கின்ற வகையிலே தமிழரசு கட்சியோடும் சங்கு கட்சியோடும் தொடர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து இருந்த ஒரு சூழலிலேதான் இந்த இந்த ஒரு இனத்தினுடைய அரசியல் வேணவா தொடர்பிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற இந்த சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே தான் தமிழ்நாட்டையும் விஜயமும் அமைந்திருந்தது. அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்திலும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் விடுதலை போராட்டம் இன்றைக்கு ஒரு சாத்தியமான ஒரு கட்டத்துக்கு அந்த விடுதலை போராட்டம் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற விடுதலை போராட்டத்தினுடைய அந்த கட்டமைப்புகள் தான். ஆகவே இந்த கட்டமைப்புகள் மேலும் சிதைக்கப்பட்டு கருத்தியல் ரீதியாகவும் பலமிழந்து வருகிற பொழுது இவற்றை நாங்கள் இவர்களோடு எங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் ஒரு பலமான தரப்பாக மேலெழ வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை உணர்ந்துதான் அந்த சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே நாங்கள் நோர்வேயிலே பல தரப்புகளையும் பல சிவில் அமைப்புகளையும் சந்தித்திருந்தோம். குறிப்பாக நோர்வேயினுடைய ஆளுந்தரப்பு, எதிர்கட்சி உள்ளிட்ட நோர்வே அரசினுடைய தரப்புகளையும் சந்தித்து எங்களுடைய இந்த அரசியல் அபிலாஷைகள் தொடர்பிலும் குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசங்களிலே அந்த சர்வதேசங்கள் நாடுகளிலே அவர்கள் எங்களுடைய அரசியல் விடயங்கள் பற்றி மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற அந்த புலம்பெயர் தேச கட்டமைப்புகள் மிக வலுவாக ஒரு அரசியல் கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய ஒரு தரப்பாக அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் இந்த அரசியலை மிக ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாயகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணித்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் இல்லை என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பாரிய ஒரு துப்பரக்கிய நிலை. அந்த வகையிலே நாங்கள் அந்த விஜயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே இந்த சர்வதேச தரப்புகளை நாங்கள் சந்தித்த பொழுதும் அவர்கள் வெகுவாக எங்களுடைய விடயங்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். குறிப்பாக ஏனைய தமிழ் தரப்புகளுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வியும் அவர்கள் எங்களிடம் வினவி இருந்தார்கள். நாங்கள் அவர்களை சொன்னோம், அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய தரப்பாக அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கிற தரப்புகள் தமிழருடைய வடகிழக்கு தாயகம், தமிழருடைய தாயகம், இறமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசுகிற இந்த கருத்தியலிலே எங்களுடைய அரசியல் வேணவா என்பது மக்களினுடைய ஆணையாக தமிழ் தேசத்திலே அந்த ஆணைக்கு தான் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள், அந்த அபிலாஷைகளுக்கு தான் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை
நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த வகையிலே அங்கே சந்தித்த எங்களுடைய தமிழர் தரப்புகள் மத்தியிலும் நாங்கள் ஒரு ஒன்றிணைப்பை எங்களால் ஏற்படுத்த முடிந்திருந்தது. இன்றைக்கு 16 வருடங்கள் கடந்து அனைத்து இடங்களிலும் ஒரு ஒன்றிப்பினுடைய அவசியம் உணரப்பட்டிருக்கிறது. இல்லையேல் அதாவது என்பிபி அரசினுடைய இந்த இன அழிப்பு தொடர் நடவடிக்கைகள், கட்டமைப்பு சார் இன அழிப்பு தொடர் நடவடிக்கைகளை வெகுவாக உணர்ந்து கொண்ட இந்த தரப்புகள் இன்றைக்கு தாயகத்திலும் சரி, அது கிவுலோயா திட்டத்தை வவுனியாவில கொண்டு வர அந்த திட்டத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிற அளவுக்கு அந்த அரசு இன்றைக்கு ஒரு வருடம் கடந்து தன்னை முழுமையாக ஒரு இனவாத அரசாக காட்டிக் கொள்கிற சூழல்ல இதனை வெகுவாக உணர்ந்த தரப்புகள் இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒரு கொள்ளை கோட்பாட்டின் கீழாக ஒற்றுமைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஹொலாந்து, நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட இந்த 7 நாடுகளுக்கு நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தோம். அங்கே இருந்து இந்த அனைத்து இந்த தமிழ் தேசிய கட்டமைப்புகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்களிடம் இருந்த அந்த அவா என்பதும் தாங்கள் திரும்பவும் இந்த தேசத்திலே வர வேண்டும், தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் தாங்கள் சென்றாக வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஏக்கம் என்னன்னு சொன்னால் அவர்கள் பல பேர் இந்த நாடுகளுக்கு வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த இயக்கங்களுக்கான அரசியல் மீண்டும் செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அவர்களும் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்கின்ற வகையில இந்த பயணம் மிக திருப்திகரமாகவும் எதிர்காலத்திலே நாங்கள் ஒன்றுபட்டு தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசமாக நாங்கள் போராட்ட வடிவங்களை மாற்றியமைப்பதற்கான செயற்திட்டங்களையும் போராட்ட வடிவங்களை மாற்றியமைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் அவற்றை நிச்சயமாக செய்தாக வேண்டிய ஒரு அரசியல் கட்டாய சூழல் எங்களுக்கு இருக்கிறது. சத்தியமான இந்த வெளிநாட்டு விஜயம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கின்றேன் உங்களோட இருந்தால். நன்றி ராஜ். வெளிநாட்டு விஜயங்களின் போது நீங்கள் அதிகமாக மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தீர்கள். அந்த மக்கள் சந்திப்புகள் எவ்வாறு அமைந்திருந்தது? மக்களுடைய இந்த தமிழ் தேசியம் தொடர்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் பயணத்தை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? நீங்கள் அதை எவ்வாறு உங்களால் உணரக்கூடியதாக இருந்தது? உண்மையிலேயே இந்த அழைப்பு என்பதும் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு என்பதும் நாங்கள் கடந்த காலங்களிலே 16 வருடமாக இந்த நிலத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக கடந்த சில மாதங்களாக தமிழ் தேசிய பேரவையாக ஆற்றி வந்த அந்த பணியினுடைய ஒரு அங்கீகாரமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே தான் நோர்வேயிலே இருந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், ஆதரவாளர்கள் எங்களுடைய இந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டிலே எங்களுக்கு கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக செயற்பட்டு வந்த தரப்புகள் இந்த தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும், இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவோடு இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த அனைத்து சந்திப்புகளும் 7 ஐரோப்பிய நாடுகளிலே நாங்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தோம். அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு மிக பனி நிறைந்த வின்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு பருவ காலத்திலே மக்கள் மிகவும் மோசமாக காலநிலையாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே தான் இந்த பயணங்களும் அமைந்திருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த சந்திப்புகளிலே கருத்துக்களை தெரிவித்த கேள்விகளை முன்வைத்தவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு அடிப்படை, இந்த தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் தளத்திலே ஒரு கொள்கை குடையின் கீழே தேசிய தலைமை ஒரு விடுதலை போராட்டத்தை ஆயுத போராட்ட அந்த இருந்த சூழலிலே இருந்தது போன்ற ஒரு சூழலிலே கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதும், இந்த தமிழருடைய தாயகம், சுயநிர்ணய உரிமை, இறைமை அங்கீகரிக்கப்பட்ட வகையிலான ஒரு தீர்வு திட்டத்தை அடைவதற்கான களநிலை மாற்றங்களையும் அதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய கருத்தியல் மாற்றங்களையும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதிலும், அதற்கு ஆதரவாக இங்கே இருக்கின்ற பலவீனமான இடங்களிலே அதனை பலப்படுத்துவதற்காக எந்த வகையிலே அவர்கள் உதவி செய்ய முடியும் என்கின்ற வகையிலேயும் அவர்கள் நாங்களும் அவர்களும் அவாவி கொண்டோம். அந்த வகையிலே தான் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இந்த திட்டங்கள் தயாரிப்பதற்கான பணிகளையும் அவர்கள் பொறுப்பேற்று தாயகத்துடனும் புலம்பெயர் தேசத்துடனும் தொடர்ந்து மிக நெருக்கமான ஒரு அரசியல் பணியை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவர்கள் மிக ஆர்வமாக இந்த சந்திப்பை அவர்கள் மிக என்னன்னு சொல்றது ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அந்த வகையிலே
அவர்களுடைய சந்தேகங்களும் அவர்கள் எங்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு இந்த சந்திப்புல நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அந்த நீக்கம் அல்லது ஒரு தமிழ் தேசிய இன அழிப்பினுடைய இந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய தொடர் நடவடிக்கைக்கு எதிராக கடந்த காலங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலான கட்சி 16 வருடங்களாக இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி வந்த ஒரு அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாக இந்த முன்னணி தமிழ் தேசிய பேரவை இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு தரப்பாக நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களும் எங்களை இந்த தாயக தேசத்திலே ஒரு அரசியல் தரப்பாக முன்னிறுத்தி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே செயற்படுவதற்கு நான் நினைக்கிறேன் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் மிக முதல் கேள்வியாக ராஜ் அவர்கள் கேட்ட இந்திய விஜயம் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது எப்போதுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு இந்திய எதிர்ப்பு கட்சி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது சரியா பிழையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள் கொள்கையிலே மாற்றம் வந்திருக்கிறதா அல்லது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு சர்வதேச அல்ல பிராந்திய அரசியலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னை சமனப்படுத்துகிற ஒரு முயற்சியாக நாங்கள் இதை பார்க்கலாம்? இல்ல இப்ப இதுல நான் நினைக்கிறேன் ஒரு தவறான புரிதல் என்றுதான் நான் நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவுக்கு எதிரானவர்களாக எங்களுடைய அரசியலை முன்னெடுத்தவர்கள் இல்லை. குறிப்பாக இந்திய தரப்புகளோடு மிக ஆழமாக இந்த அரசியலை செய்ய வேண்டும். வைகோ அவர்களும் நெடுமாறன் அவர்களும் விட்ட அறிக்கையிலே இவ்வாறுதான் உங்களை கோடி காட்டி அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது அவர்களுடைய தரப்பு நியாயமாக அவர்களுடைய கருத்தாக நாங்கள் அதனை பார்க்கலாம். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய காலப்பகுதியிலே இந்திய இலங்கை ஒப்பந்தமும் தமிழீழ விடுதலை போராட்டமும் என்று விடுதலை புலிகள் அந்த ஒப்பந்தம் சார்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலன் சார்ந்து அவர்களுடைய அரசியல் இந்தியாவினுடைய அரசியல் நலனிலே அக்கறை கொண்ட ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்பதனை அனைத்து சந்திப்புகளிலும் இந்திய தரப்புக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்த ஒரு தரப்பாகவே தான் நாங்கள் இருந்து வருகிறோம். என்ன பல சந்திப்புகளில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே வெறுமனே தமிழர்களுடைய அழிவாகவும் இழப்பும் வலிகளும் வேதனைகளும் தமிழர்களுக்காகவும் பூகோள அரசியல் நலன் இந்தியாவுக்கு மட்டுமாக இருக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் இன்றைக்கும் இல்லை. அந்த இடத்துல இந்தியாவை நாங்கள் விமர்சிக்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்தியாவினுடைய அரசியல் பூகோள அரசியல் நலன் என்பது இந்தியா பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு என்பது ஈழத்தமிழ் இனத்தினுடைய ஒரு மிக கரிசனையான ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் இந்தியாவுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலேதான் ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பு ஒன்று மட்டுமே தான் இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலனையும் திருப்திப்படுத்தும் அல்லது அதனை பாதுகாக்கும். அந்த வகையிலே இந்த அரசியல் தெளிவுபடுத்தலை கடந்த 15 விடுதலை போராட்டம் மௌனிப்புக்கு பின்பதாக மிக அழுத்தம் திருத்தமாக இந்திய தரப்புக்கு தெரிவித்து வருகிற ஒரே தரப்பாக நாங்கள் இருந்து வருகிறோம். ஆனால் இடையிலே நாங்கள் இவ்வாறு இந்தியா சொல்லுகிற இந்தியாவினுடைய டியூனுக்கு ஆடுகிற ஒரு தரப்பாக நாங்கள் இன்றைக்கும் இல்லை. இந்தியா 13 ஏற்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. 13 எதுவும் இல்லை என்பதனை நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு தரப்பாக சொல்லி வருகிறோம். இந்தியா ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன்னாலே வருகிற தீர்மானங்களிலும் இந்தியா அப்ஸ்டெயின் பண்ணி வாக்களிப்பதிலிருந்து விலகி இருந்து ஒரு அறிக்கையை விடுகிறது. அந்த அறிக்கையிலே சொல்லுகிறது 13ஆம் திருத்த சட்டத்தை தீர்வாக அமுல்படுத்த வேண்டும் என்று. இழப்புகள், வலிகள், வேதனைகள், சொத்துழப்பு, உயிரிழப்பு எல்லாம் இழந்த மக்களினுடைய அரசியல் அபிலாசை என்னவென்று அறியாது 37 வருடங்களுக்கு மேலாக அமுலிலிருந்து இன அழிப்பை இடம்பெற்ற அந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு கீழே எந்த ஒரு பாதுகாப்பும் மற்ற ஒரு இனமாக நாங்கள் அந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதனை திணிப்பதற்கு இந்தியா முயலக்கூடாது. அது எங்களுடைய அடிப்படை. அந்த வகையிலே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் எந்த ஒரு பாதுகாப்பை ஈழத்தமிழினத்துக்கு கொடுத்திருக்கவில்லை. மாறாக ஒரு இன அழிப்பு அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு உள்ளே கொடுத்த கட்டமைப்பு ஒரு வலுவற்ற கட்டமைப்பாக இருந்தபடியினாலே ஒரு இன அழிப்பு நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே 13ஆம் திருத்தச் சட்டம் இன அழிப்புக்கு துணை போயிருக்கிறது. மாறாக அந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு அடிப்படைகளையும் கொண்டிருக்கவில்லை. நிலம் இன்றைக்கும் பறிபோய் கொண்டிருக்கிறது சொன்னால் நிலத்துக்கான அதிகாரம் அங்கே பேசப்பட்டிருப்பது மிகவும் போலியானது. அதனை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இந்த தரப்பு நியாயங்களை நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறோம். இதனை நாங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவருடைய சந்திப்பிலே குறிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு இந்திய இலங்கை உடன்படிக்கை தொடர்பிலே இருந்த அந்த விடயத்திலே நாங்கள் தெளிவுபடுத்தியதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியும் இந்திய இலங்கை உடன்படிக்கை என்பது வேறு, 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது வேறு.
அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பூகோள அரசியல் நலன் சார்ந்து ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கை. வெளியார் தரப்பு இந்தியாவினுடைய சம்மதம் இன்றி மூன்றாம் தரப்பு இலங்கைக்குள்ள வரக்கூடாது என்ற வகையில இந்தியாவை பாதுகாக்கின்ற ஒரு ஒப்பந்தம் என்கின்ற வகையிலும் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு தமிழர் சார்பில் இந்தியாவும் தலையிட இல்ல. சிங்கள பௌத்த பேரினவாத ஜிஆர் தலைமையிலான அந்த அரசு தானாகவே அந்த சட்டத்தை கொண்டு வந்து தமிழர் தரப்பு அன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்தை நிராகரித்து ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதியிருந்த பொழுதும் அதை நிறைவேற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிவசிதம்பரம் ஐயா, அமுதலிங்கம் ஐயா, சம்பந்தன் ஐயா 3 பேரும் கைதெழுத்திட்டு 87 அக்டோபர் மாதம் அளவிலே அந்த கடிதத்தை எழுதியிருந்த சூழல்லே தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு இனஅழிப்பு முடிஞ்சிருக்கிறார். ஆகவே இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம். ஆகவே இந்தியா கொண்டு வந்தது என்பதற்காகவும் இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலன் அங்கே இருக்கிறது, இலங்கையிலே ஒரு பிடியை ஸ்ரீலங்கா அரசினுடைய பிடியை தனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய உரிமை பிரச்சனையை முன்னிறுத்தி அந்த 13ஐ நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தயார். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய விமர்சனம் இருந்தது. அதை தவிர்த்து இந்தியாவினுடைய அனுசரணையோடு மட்டுமே தான் இந்த பூகோள அரசியல் நிலையிலே ஒரு வலுவான ஒரு வல்லரசாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் தமிழர்கள் சார்ந்த இந்த பிரச்சனையிலே தலையிட்ட ஒரு தரப்பாகவும் இருக்கிறபடியால் இந்திய அரசினுடைய அரசு இதிலே மிக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இந்த அரசியல் விடயங்களை முன்னேற்றி வருகிறோம். ஆகவே கோபால்சாமி அவர்கள், வைகோ அவர்கள் முன்வைத்த கருத்து, நெடுமாறன் அவர்கள் முன்வைத்த கருத்து, நாங்கள் இந்த களத்துல 16 வருஷமாக அரசியல் செய்து வார தரப்பு, மக்கள்கிட்ட ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வச்சு மக்கள்கிட்ட ஒரு அரசியல் ஆணையை பெற்று செயற்பட்டு வருகிற ஒரு தரப்பு. அந்த வகையிலே எங்களுடைய அரசியல் நாங்கள் மக்களிடம் எடுத்த ஒரு ஆணைக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்து செய்து வருகிற தரப்பு. நிச்சயம் எதிர்காலத்திலே வைகோ அவர்களும் நெடுமாறன் அவர்களும் எங்களுடைய இந்த உண்மையான நேர்மையான இந்த அரசியலை விளங்கிக் கொள்வார்கள். நாங்கள் இந்த செயற்பாட்டிலே எங்களுடைய இந்த ஆணைக்கு மாறாக நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் அந்த நிராகரிப்பு இந்த மக்களாலேயே செய்யப்படும் இந்த மண்ணிலே என்பதும் எங்களுக்கு மிக தெளிவு. அந்த வகையில இந்தியா எங்களுக்கு எதிரி அல்ல. அது கட்டமைக்கப்பட்ட ஒரு 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 அரசியல் என்ன சொல்றது கருத்தியல் வேண்டுமென்றே போலியாக எங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தம். மாறாக எங்களுடைய இந்த சந்திப்புகளும் டெல்லியில அது அஜித் தோவாலாக இருக்கலாம், ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கராக இருக்கலாம், அங்கே தரப்பை சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி 7 பேர் 8 பேர் 13 கேட்கிறார்கள் என்பதற்காக கஜேந்திரகுமார் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கைவிட்டுட்டு வர்ற ஒரு தரப்பு அல்ல. அங்கே அழுத்தம் திருத்தமாக ஒற்றை நபராக இருந்த அந்த அரசியலை அந்த இடத்திலே பேசி வருகிற ஒருவர். அது இந்தியாவுக்கு சடினம் ராஜதந்திர உறவுல சில சலிப்புகளை கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு தலைமை அரசியலை வழிப்படுத்தி இருக்கிறது, நெறிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் ஈழத் தமிழினத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காகத்தான் எங்களுடைய இழப்புகளையும் வலிகளையும் போராட்டத்தினுடைய வெற்றிகளை நாங்கள் பேச வேண்டுமே ஒழிய அதற்கு மாறாக இந்தியாவினுடைய அரசியல் நலன் என்கின்ற ஒற்றை கண்ணோடு நாங்கள் இந்த விடயங்களை அணுக முடியாது. அந்த வகையிலேதான் இந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து இந்த சந்திப்புகளிலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே ஒரு கடிதத்தை எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்வைத்து கடிதத்தை கையளித்தேதான் இந்த சந்திப்புகளை அவர் மேற்கொள்வது வளமை. இது நாங்கள் 2 மூடி அறைக பேசிட்டு வந்து ராஜதந்திரிகளை சந்திச்சுட்டு வந்து மக்களை சந்திக்காம இருக்கிற தரப்பும் அல்ல. மக்களிடம் உடனடித்து சந்திப்பு நடந்து முடிஞ்சா அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும் ஒரு 10 நாள் மாநாடு நடக்கும். அந்த 10 மாநாட்டில் அந்த சந்திப்பு பற்றி முழுமையான விளக்கத்தை அளிச்சு இந்த மக்களோடு இந்த அரசியல் ஒப்பந்தத்தை செய்வது கொண்டு இருக்கிற ஒரு தரப்பு தான். அதுல அவர்களுக்கு மிக மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி வருகிறோம். இந்தியா எங்களுடைய எதிரி அல்ல, எங்களுடைய அரசியல் நண்பன், எங்களுடைய அயலக உறவு. அதிலே குறிப்பாக 7 கோடி தமிழ் மக்களை அங்கே கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தரப்பு மத்திய அரசுக்கு 7 கோடி தமிழ் மக்களாலே ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று ஒரு ஆழமான அரசியலை விளங்கிக் கொண்ட ஒரு தரப்பாக இந்தியாவினுடைய உள்ளூடு எந்த வகையில இருக்க வேண்டும் என்பதனை விளங்கிக் கொண்டுதான் இந்த சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். சரி, ஒரு நேர் நிகழ்ச்சியோடு இணைக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன் ராஜ். சுருக்கமாக வணக்கம் புதியவன். வணக்கம். என்னன்னு சொன்னால் வணக்கம் காண்டீவன். எப்பவுமே நாங்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரு காலகட்டத்தில் வந்து இந்திய எங்களுக்கு பலம் இருந்தது, முப்படையும் வெற்றிவனும் ஒரு பலமான இதில் இருக்கும் பொழுது நாங்கள் அவற்றை புலிகளின் தலைவர் எதிர்த்ததற்கு நியாயம் இருக்கிறார். இன்றைக்கு இந்திய சூழல்ல இப்படியே ஒன்றையும் கைகளையும் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் தமிழினம் தனிமைப்பட்டு போகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள கூட நீங்கள் கட்சிகளுக்குள்ள கூட நீங்க தனித்துத்தான் நிற்கிறீர்கள். தனித்துவம் என்பது தமிழினத்தை பாதுகாப்பதற்கல்ல. ஒன்று சேர்ந்து தமிழினத்தை பாதுகாக்க முனையாமல் நாங்கள் தான் வருங்கால பிரபாகரன் என்று சொல்வதில்லை. உங்கள் ஜனநாயகம் என்பது தோற்று போகிறது. அங்கு பிரபாகரன் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் அதுக்கு இருக்கிறீர்கள். வேண்டது நீங்க கட்சியில நின்று ஒரு கட்சியாக நிற்பதற்கு
காரணம் என்ன? யார் நன்றி ஏமாத்து வித்தை? மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு. நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவருடைய ஆதங்கம், அவர் இன்றைக்கு அரசியலை கொஞ்சம் தெளிவா போயிருந்து கொண்டால், இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை தமிழ் தலைமைகளே 37 வருடங்களுக்கு முதல் நிராகரிச்ச ஒரு தீர்வு திட்டம், இன்றைக்கு அதில் எந்த ஒரு அதிகாரங்களும் இல்லாமல் இருக்கிற ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அது அவருடைய அரசியல் அடிப்படையாக இருக்கலாம். இந்த இனத்தை அழிக்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிக கரிசனையாக இருக்கிறோம். மக்கள் மத்தியில நாங்கள் இந்த அரசியலை மிக தெளிவாக முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கருத்தியல் நிராகரிக்கப்படும் வரையில இந்த அரசியல் தெளிவுபடுத்தல மக்கள் மத்தியில செய்ய வேண்டும் என்கின்ற வகையில நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிற ஒரு தரப்பு. குறிப்பா உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் பலியாவதற்காக அல்லது நாங்கள் ஒரு இந்த தேச வரைபடத்தில் இருந்து எங்களுடைய தமிழர் தேசம் அழிந்து போவதற்காக நாங்கள் ஒரு ஒற்றுமைப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இதே கஜேந்திரகுமார் தான் கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பதாக CVK சிவஞானம், சுமந்திரனுடைய 2 சந்திப்புகளிலே நான் நேரடியாக கலந்து கொண்டிருந்தேன். எங்களுடைய ஒரு கோரிக்கை, ஒட்டே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருந்தது. இந்த அரசியல் அபிலாசைகளுக்கு மக்களான பெற்றிருக்கிறீர்கள், அந்த மக்களாணைக்கு அமைவாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என்கிறது ஒற்றை கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்தோம். அதற்கு பிறகு நாங்கள் உங்களோட ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆசனங்களை பெறுவதாக இருந்தால், உங்களுக்கு மேயர் பதவிகள் அல்லது ஏனைய பதவிகள் இருந்தால் அதனை நீங்கள் எதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரை இந்த கொள்ளையில நீங்கள் உடன்பட்டுக் கொள்ளுங்கள் என்று தேர்தலுக்கு பிறகு இருக்கிற அபாயத்தை விளக்கிக் கொண்டு வீடு வீடாக ஒற்றுமைக்கு போன ஒரு தரப்பை பற்றித்தான் இந்த அன்பர் விமர்சிச்சுட்டு போறேன். யார் போலியானவர்கள் என்றது எங்களுக்கு தெரியும். 16 வருஷமாக இந்த மண்ணில ஒரு தேசத்தினுடைய ஒரு தேர்தலுக்கான ஒரு கட்சியாக அல்லாது இந்த தேசத்தினுடைய இருப்புக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற கட்சியாக நாங்கள் அடையாளப்படுத்த விரும்புகிறோம். எங்களை அந்த தேர்தலுக்கு விரும்புகிற அடுத்த தேர்தலுக்கு ஒரு ஆசனம் வேணும் என்று சொன்னா நாங்களும் அரசியல் செய்யலாம். எங்கட மக்கள் இந்த அரசியலை ஏற்கும் வரையில நாங்கள் இந்த நிராகரிப்பு அரசியலுக்கு எதிராக மக்களிடமே சென்று இந்த அரசியலை ஏற்க வைக்கிற பணியாற்றுவதுதான் எங்களுக்கு உரிய கடமை என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தரப்புகள், ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ளுகிற தரப்புகள் ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற வரப்புக்குள்ள போறதுக்கும் தயாராக இருக்குது என்று சொன்னால், நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசியல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த அரசியல்ல ஒரு இன அழிப்பு இந்த இனத்தின் மீது இழைக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு சர்வதேச சட்ட வரன்முறை ஒன்று இருக்கு. அதை இந்த அன்பர் பேசுறதுக்கு விரும்புறாரு இல்லை. இன அழிப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் சர்வதேசம் சொல்லுது. அதுதான் இன்றைக்கு சர்வதேசத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இங்க ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட இல்லை, இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசியல் வேணவாவை சார்ந்து ஒரு இனம் போராடி கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே தான் இவர்களுடைய தலையீடாக இன்றைக்கு இருக்குது. அந்த இடத்துலதான் நாங்கள் எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் இழப்புகளையும் பேசுவோம். அந்த இழப்புகளையும் வலிகளையும் வச்சு ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான அந்த 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 தியாகத்தை இந்த போராட்டம் செய்துட்டு போயிருக்குது. என்ன அந்த தியாகம் என்று சொன்னால், இனமாக அழிக்கப்பட்டிருக்கிறோம், அழிந்து கொண்டிருக்கிறோம். இதனை பேசுவதற்கு எவரும் தயாரா இல்லை. இதை பேச வேணும் என்று நாங்க சொல்ல வரோம். இன்றைக்கு கிவுலோயா திட்டத்துக்கு கட்சிகள் எல்லாம் ஆகுவோம் என்று சொல்லி இன்றைக்கு குளறுது என்று சொன்னா, 16 வருஷமாக 2-3 பேரோட நாங்கள் இந்த போராட்டத்தை செய்தோம் தான். ஏன் 15-16 வருடமாக செய்ய முடியவில்லை? அதுக்காக நாங்க சொல்ல வர இல்லை, இன்றைக்கு செய்யக்கூடாது. அந்த அரசியல் கள நிலைமையை நாங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுவோம். ஆகவேதான் சொல்லுகிறோம், ஒற்றுமை என்பது அந்த போராட்டத்துக்கான மட்டுமாக எதிர்வரும் மாநசபை தேர்தலுக்கு ஒரு போராட்டத்தை செய்து மக்கள் போராட்டத்துக்குள்ளால தாங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்கானதாக இருக்கக்கூடாது. சரிதானே? அப்ப 16 வருடங்களாக நான் சொல்ல வருகிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அரசியலாக முன்வைத்து வருகிறோம் என்று சொன்னால், இந்த இனம் அழிஞ்சு போய் இந்த எந்த ஒரு அதிகாரங்களுமற்ற இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு எங்களுக்கான அரசியல் தத்துவத்தை வேணமாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் வலிமையும் இந்த இனம் கொண்டிருக்கிற பொழுது, இனமாக அழிக்கப்பட்ட இனத்தை சிங்கள தேசிய இனம் இந்த பௌத்த பேரணவாதத்தினுடைய ஆட்சி கட்டமைப்பு ஆள முடியாது. என்னன்னு சொன்னா, அந்த ஆட்சி கட்டமைப்பு தான் அந்த இனத்தை அழிச்சிருக்கு. இதுதான் சர்வதேச சட்டங்கள் சொல்லி நிக்குது. இன்றைக்கு உலகத்துல டயஸ்போராக பறந்து விரிந்திருக்கிற இந்த தேசங்கள்ல இதுகள்லாம் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வர இன்றைக்கும் புலிகளுடைய உயிர்த்தியாகத்தான் நாங்கள் மிக கொச்சத்தனமாக சொல்லிவிடக் கூடாது. அது இந்த உலக பூமி பந்துல அவ்வாறான தியாகங்களை கொண்ட ஒரு அமைப்பு இதுவரை இல்லை. சரிதானே? உங்களுக்கு புலிகள் ஒரு மாறான தரப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்து கொள்ளலாம். புலிகளினுடைய இந்த அரசியல் போராட்டம் தான் சர்வதேச தரப்புல இன்றைக்கு தமிழீழம் என்கின்ற ஒரு வரைபடம் ஏறி இருக்கு என்று சொன்னால், ஒரு நிழல் அரசாக ஏறி இருக்கு என்று சொன்னால், விடுதலை புலிகளுடைய போராட்டம் அந்த தியாகம் தான். சரிதானே? உலகத்துக்கு அகிம்சையை போதிச்சு ஒரு உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதத்தை அடையாளமாக இருந்த அந்த தேசத்துல இருந்த மகாத்மா காந்திக்கு உண்ணாவிரதம் இருந்து அந்த அகிம்சையை போதித்ததும் எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் தான். ஆகவே இந்த போராட்டம் ஒரு அரசியலை நகர்த்தி இருக்கிறது. அந்த அரசியலை நாங்கள் நகர்த்த இல்லை என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நான் அதை அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறேன். விடுதலை புலிகள் அந்த அரசியலை கொண்டு வந்து விட்ட இடத்துல இருந்து நாங்கள் அரசியலை செய்ய தவறி இருக்கிறோம். இந்த இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த அரசியலை நாங்கள் பேச மறந்திருக்கிறோம்.
அந்த அரசியலை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் பேசுவோம். இந்திய தரப்பிட்டே நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள் இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த 13ஆம் திருத்த சட்டத்தின் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்று போனோம் என்று சொன்னால் நாளைக்கு இந்த காணிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரங்களும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கிட்ட எங்களுடைய தாயகத்தை துளைக்கிற ஒரு முடிவுக்கு நாங்களே முடிவெடுத்தவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் தயவு செய்து நாங்கள் இதனை மிக ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த கருத்தியல்ல சொல்ல வருகிற விடயம் என்னென்று சொன்னால், ஒற்றுமை என்பது நாங்கள் ஒன்றாக இறந்து அழிவதற்காக அந்த ஒற்றுமையாக இருக்க முடியாது. மாறாக இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். அதற்காக எந்த ஒரு விட்டுக் கொடுப்பை இந்த அரசியலை செய்ய தயாராக இருக்கிற ஒரு தரப்பு அது நாளைக்கும் அந்த ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி கட்டமைப்பிலோ எந்த ஒரு அரசியல்ல தலைமைக்கு மேலே இருக்கிற பொறுப்புகளா நீங்கள் இந்த விடயங்களுக்கு ஒற்றுமைப்பட்டால், இந்த தமிழர்களுடைய இந்த அபிலாஷைகளில் ஒற்றுமைப்பட்டால் சகலதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாகத்தான் நாங்கள் இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசியலை செய்கிறோம். மக்கள் அதில் ஒரு நம்பிக்கை வச்சா மட்டுமே தான் இந்த அரசியல் கட்டமைப்புகளை பலப்படுத்துவார்கள். எங்களுடைய மக்கள் கடந்த காலங்களில் அது இன்றைக்கு வரையிலே இந்த அரசியல் அவர்கள் தேசியத்தின் பால் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இந்த அரசியல் தலைமைகள் மீது அவர்களுக்கு வெறுப்புணர்வு, ஒரு கசப்பான அரசியலை நாங்கள் இந்த மண்ணுக்குள்ள செய்ய முடியாத அளவுல இந்த அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய சவாலான விஷயம். அவர் கேட்கவாறு அந்த மெனக்கிலேசம் எனக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆகவே இப்ப இந்தியாவுக்கு நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு பேரம் பேசுற சக்தி இருக்கோ இல்லையோன்றதுதான் இந்த விஷயமே இருக்கு. சரி, நாங்கள் இப்ப இந்த இலங்கை தமிழர்கள் சார்ந்த இந்த பிரச்சனையில ஜெய்சங்கர் வந்தா ஏன் தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு சந்திக்கணும்? ஸ்ரீலங்கா அரசோட பேசி போட்டு போலாம் தானே. தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை 77 வருஷத்துக்கு மேல இருக்கு. மிக ஆழமா விளங்கிக் கொள்ளும். அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லுவோம். அது 13ஆம் திருத்த சட்டம் ஸ்ரீலங்கா அரசு கொண்டு வந்துட்டு அந்த அதிகாரங்கள் ஏதோ இருக்குன்னு சொல்லி கொண்டு நாங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஸ்ரீலங்கா ஜெயவர்தன கொண்டார், தனக்கு விரும்பின வகையில கொண்டாந்துட்டார். கொண்டதுக்கு பிறகு அதுக்கு காணி அதிகாரம் இருக்கு, போலீஸ் அதிகாரம் இருக்கு, கல்வி அதிகாரம் இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்கள் போய் அவன் சொன்னான், இல்ல இது ஒற்றையாட்சி கட்டமைப்புல வேற சட்ட கட்டமைப்பு ஒன்றும் இருக்கலாம், பாராளுமன்றம் ஒன்றுதான் மாகாணங்கள் சட்டத்தை இயற்றலான்னு சொல்லி தீர்ப்புகளுக்கு மேல தீர்ப்புகளை சொல்லி 32 தீர்ப்பால இன்றைக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த மாகாண சபை முறைமை எந்த ஒரு சட்டத்தை இயற்ற முடியாத ஒரு அமைப்பாக இருக்குது. அப்ப எப்படி நீங்கள் அரச காணிகள் வடக்கு கிழக்குல வர அரச காணிகளை இந்த மாகாணங்கள் கையாள முடியும்? மத்திய அங்க இருந்த ஒரு குடியேற்ற திட்டத்தை போட்டா மாகாணம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அளவுலதான் இன்றைக்கு இந்த திட்டங்கள் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு கிபுலோயா பறிபோயிருக்கு. ஆளுநர் இருக்கிறாரு, மாகாண சபை இருக்குது. இந்த ஆளுநருக்கு கீழே தான் இன்றைக்கு அந்த அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஏன் அது செயற்படுத்த முடியும்? அந்த கிவுல் ஓயா திட்டத்தை எங்களுக்கு நிப்பாட்ட முடியாம இருக்குன்னு சொன்னால் இந்த மத்தியில மட்டுமே தான் இந்த அதிகாரங்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே மிக ஆழமான அரசியல். அவருடைய விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய பதில் அது இவ்வாறாகத்தான் இருக்கு. சரி, நன்றி. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் தொடரலாம்.